எப்போவுமே எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் பார்வதி மட்டும் ஒரு ஆப்ஷன் சொல்ல மாட்டாங்க. நிறைய ஆப்ஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். எல்லா டாஸ்க்லேயும் அவங்க சிங்கிள் ஆப்ஷன் போக நிறைய ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சொன்னாங்க. யாரெல்லாம் வந்து இந்த வீட்டில் அவங்க கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் ஒரு டாஸ்க் வச்சதுக்கு திவ்யா, சாண்ட்ரா, அரோரா, சபரி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் சபரிக்கிட்ட ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் பேசவே ஸ்டார்ட் பண்ணேங்கிறாங்க. வாரமே போய் சபரிக்கிட்ட தான் போய் கெஞ்சிட்டு இருந்தாங்க பேசுகிறதுக்கு. அப்புறம் அரோராவை ரொம்ப இது பண்ணாங்க. பட் அரோரா சூப்பராக ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. சூப்பராக எந்திரிச்சு திருப்பி இவ்வளோ நாள் 76 நாள் தேவையான கயர்ஸ் அப்புறம் சண்டை அது இது எல்லாத்தையுமே பாரு போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் உள்ளதெல்லாம் நிறைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் நிறைய திங்கிங் நிறைய இதெல்லாம் இருக்கணும். இவங்க ஜட்ஜாக வந்தாலும் சண்டை போடுவாங்க, அப்புறம் கண்டஸ்டண்ட்டாக வந்தாலும் சண்டை பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த கேம்ஸை சரியாக விளையாட விட மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி எப்படி மேக்ஸிமம் ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதை அப்படியே கிளியராக அரோரா போட்டு உடச்சிட்டாங்க. அதே பாயிண்ட்டை திவ்யாவும் அரோரா பற்றி அரோரா இல்லை பார்வதி பற்றி சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா இவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக இப்போ தெரிஞ்சு போச்சு சார். முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ எந்திரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன தான் நாமினேட் பண்ணுவாங்க, என் பேர் தான் சொல்ல போகிறாங்கங்கிறது எனக்கு அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருச்சு. எப்பயும் இது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் அவங்களோட கேமை போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ பார்வதி உண்மையிலேயே அதை எதிர்பார்க்கல. இந்த ஷாக்கை எல்லா டைமும் அவங்க மட்டும் ஒரு ஆப்ஷன் சொல்ல சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் சொன்னாங்க. அது வேறு இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைமாக ஒரு 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் சொல்கிறது எல்லாமே பார்வதியாக தான் இருக்கும். இத்தனை பேர் இது கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.